ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் கிச்சனில் சிக்கன் கறி, அதாவது கோழி குழம்பு தயிர் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணி கூட அல்லது கீ ரைஸ் கூட அல்லது நம்ம சாதா ஒயிட் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கூட செய்கிறது. சிக்கன் கூட தயிர் சேர்த்து செய்கிறதுனால சிக்கன் பீசஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் எலும்போடு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எலும்பு இல்லாமல் போன்லெஸ் பீசஸும் எடுக்கலாம். ஆனால் எலும்போடு எடுத்தோன்னா தான் சிக்கன் அந்த சிக்கன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூட நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா ரொம்ப புளிச்ச தயிரும் வேணாம், அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் தயிரும் வேணாம், மீடியம் தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கறதே சீரகத்தூள் தான். அதனால் சீரகத்தூள் கண்டிப்பாக சேருங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. நான் கொரகொரப்பான மிளகு பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா பவுடரான மிளகு பொடியும் எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2லேருந்து 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டினது. நான் பொடியாக வெட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீளமாக கூட வெட்டிக்கலாம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொடியாக வெட்டினோன்னா வதங்குற டைம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டிக்கிறது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக வெட்டினது அதை எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டோன்னா அந்த குழம்புடைய வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துடலாம். அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிச்சம் மீதி இருக்கிற மசாலாவையும் நல்லா கழுவி அந்த தண்ணியையும் சிக்கனில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இன்னொரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னொரு 1/2 கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம சிக்கன் பீசஸ் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வைங்க. அப்போ தான் தண்ணி ட்ரை ஆகாமல் சிக்கன் பீசஸ் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனு நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஹையில் வச்சோன்னா நம்ம ஊற்றின தண்ணி ட்ரை ஆயிரும். ஆனால் சிக்கன் வேகாது. அதனால் பொறுமையாக அடுப்பை மீடியம்லேருந்து சிம்மிலேயே வச்சு சமைக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை அதையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு எனக்கு இந்த பதம் போதுன்றதுனால நான் இந்த பதத்துலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு குழம்பு இன்னும் குழம்பா வேணும்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. அல்லது இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சுண்ட வச்சுக்கோங்க.
அப்போ குழம்பு வந்து நல்லா மசாலா பதத்துக்கு வந்துடும். இப்போ இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் கறி, தயிர் சேர்த்த சிக்கன் கறி தயாராகிருச்சு. இது கூட கீ ரைஸ், இது வந்து கீ ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் கறி செய்து கீ ரைஸோட சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.